வணக்கம். क्वेश्चंसும் வந்துட்டு ஒரு பாயிண்ட சுத்தி வர மாதிரி இருக்குது. நம்ம மைண்ட வந்து ஹை எனர்ஜில வச்சுக்கிறதுக்கும் அப்புறம் கன்சிஸ்டன்ட்டா ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றதுக்குங்கிற மாதிரி தான் இந்த ரெண்டு விஷயத்தை தான் வந்துட்டு பாயிண்ட் பண்ற மாதிரி இருக்கு. இந்த ரெண்டு விஷயம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்ட் ஆயிடும் நான் நினைக்கிறேன். நானும் கன்ஸ்டன்டா எந்த விஷயத்தையுமே செய்ய இதுன்னு இல்லை, எல்லாருக்கும் வந்துட்டு லேக் ஆகிற மாதிரி இருக்குது. அப்புறம் எனர்ஜியும் வந்து லோவா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒர்க் போறோம் வீட்டுக்கு வரோங்கிற மாதிரி இருக்குது. டைமும் வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூல் பண்ண முடியல. இதை தாண்டி எப்படி மைண்ட் வந்து ஹை எனர்ஜி வச்சுக்கிறது, இந்த ரெண்டையும் சரி பண்ணா சக்சஸ் ஆயிடலாம் நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த விஷயம் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை சரி பண்ணிட்டாங்கன்னா முன்னாடி ஜெய்ப்ரோ கேட்ட மாதிரி விஷயத்தையும் வந்துட்டு சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட மைண்டை வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து ஃபில் பண்ணணும்னா உங்களோட மைண்ட்ல வந்து உங்களோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிற நிறைய விஷயம்ன்றது வந்து இருக்கும். இப்போ நீங்க என்கிட்ட வந்து கேக்குறீங்க, அக்ஷய் ப்ரோ உன்னால எப்படி இவ்வளோ ஹை எனர்ஜியா வந்து இருக்க முடியுது? நான் வந்து தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்னோட மண்டையில வந்து ஏத்திக்க மாட்டேன். என்னோட இந்த பிரெயினுக்கு முன்னாடி நான் ஒரு டோருன்றது வந்து வச்சிருக்கேன். புரியுதா? நான் யார்கிட்ட வந்து பேசணும், நான் யார வந்து மீட் பண்ணணும், எந்த யூடியூப் சேனல் வந்து நான் பார்க்கணும், யார வந்து நான் பார்க்க கூடாதுன்ற மாதிரியான விஷயத்துல நான் ஒரு டோர் ஒண்ணு வச்சிருக்கேன், ஒரு பேரியர் ஒண்ணு வச்சிருக்கேன். இதை தவிர்த்துட்டு தான் வந்து எனக்குள்ள வந்து வர முடியும். எனக்கு என் முன்னாடி வர்ற எல்லா பர்சனையுமே வந்து நான் மீட் பண்றதுன்ற மாதிரி எல்லாம் வந்து பண்ண மாட்டேன். என்னோட போன்ல இப்ப கூட ஒரு 8-10 மிஸ்டு கால் இருக்கும். எனக்கு இப்ப அவங்க கிட்ட பேசுறதுக்கான ஒரு மைண்டுன்றது இல்லாட்டின்னா நான் அவங்க கிட்ட வந்து பேச மாட்டேன். எல்லாருக்குமே எப்பவுமே நான் அவைலபிளா இருக்கணும்ன்றது கிடையாது. என்னோட யூடியூப்லயும் வந்து கோ கிரியேட்டர்ஸோட நிறைய வீடியோஸ்ன்றது வந்துட்டு இருக்கும். எல்லாமே உட்காந்து நான் பார்க்க மாட்டேன். கேரளா பொலிட்டிக்ஸ் வந்து நான் பார்க்க மாட்டேன். தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் நான் பார்க்க மாட்டேன் பெருசா. பொங்கலுக்கு அடுத்த வாரம் என்ன படம் ரிலீஸ் எனக்கு தெரியாது. கேரளாவில் இப்ப என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்றது எனக்கு தெரியாது. இப்ப சபரிமலை இஷ்யூ எல்லாம் எங்க அம்மா சொல்லும் போதுதான் வந்து எனக்கு தெரியுது. எனக்கு வந்து பெருசா ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி கிடையாது. அவங்க கிட்ட போய் நான் இந்த மாதிரி நார்மலா இன்டராக்ட் பண்றதுன்றது நான் பண்ண மாட்டேன். என்னோட சர்க்கிள்ல என்கிட்ட நெகட்டிவா பேசுற ஒருத்தம் கூட வந்து கிடையாது. அவங்களுக்குள்ள வந்து பேசிப்பாங்க, பட் என் முன்னாடி வந்தா பேசுற மாதிரி ஆட்கள்லாம் வந்து கிடையாது. ஈவன் அதை என்னோட ஃப்ரெண்ட்ஸோட லிஸ்ட்லவா கூட இருந்தாலும். உங்களுக்கு வந்து இந்த ஹை எனர்ஜியில நிக்கணும்னா உங்க முன்னாடி வந்து ஒரு டோர் ஒண்ண வந்து நீங்க வைக்கணும். வர்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் என்னோட மண்டையில ஏத்திக்கிறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். யாரு வேணாலும் அக்ஷயை எப்ப வேணாலும் ஆக்சஸ் பண்ணலான்ற மாதிரி எல்லாம் வந்து கிடையாது. அதுக்கு அர்த்தம் நான் ஏதோ பெரிய ஈவென்ட்ற விஷயம் எல்லாம் வந்து கிடையாது. என்னோட எனர்ஜியை நான் வந்து ப்ரொடெக்ட் பண்றேன். எல்லா யூடியூப்ல வர்ற நிறைய வியூஸ் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் வந்து நான் பார்க்க மாட்டேன். ஹொரர் மூவிஸ் வந்து நான் பார்க்க மாட்டேன். என்னதான் மெகா சூப்பர் பிளாக் பஸ்டரான படமா இருந்தாலும் நான் பார்க்கணும்ன்றது கிடையாது. ட்ரோல்ஸ் வந்து பார்க்க மாட்டேன், அரசியல் வந்து பார்க்க மாட்டேன். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? மெடிடேஷன் பண்ணுவேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன், பாடுவேன், டான்ஸ் பண்ணுவேன். நான் பண்ற விஷயத்த வந்து இப்ப நான் உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன்ல, இந்த விஷயம் பண்ணும்போது கூட நீங்க மோட்டிவேட்டட் ஆகுறீங்க. அது கூட என்னோட எனர்ஜியுமே வந்து ஹையா தான் மாறிட்டு இருக்கு. அடுத்த ஒரு நாளைக்கு வந்து காலையில 1 மணி நேரம் இல்லாட்டி ½ an hour, நைட்டு வந்து 2 மணி நேரம் மலையாளத்துக்கும் தமிழுக்கும் இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கும் போது உங்களை எல்லாரையுமே வந்து எனர்ஜைசிங்ன்ற ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அது மூலமா என்னோட எனர்ஜியும் வந்து ஹையா தான் மாறிட்டு இருக்கு. ஒரு நாள்ல நான் மேக்சிமம் டைம் வந்து இப்ப என்னோட வேலை என்ன, கான்டென்ட் கிரியேஷன்ன்றது வந்து பண்ணணும். கான்டென்ட் கிரியேஷன் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? புக் படிக்கணும். சோ இந்த மாதிரியான ஒரு சர்க்கிள்குள்ளேயே நான் என்னோட லைஃபை வந்து கட்டமைக்கப்பட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? என்னோட எனர்ஜி ப்ரொடெக்ட் பண்றது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. முதல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க வந்து காலையில என்னதான் மெடிடேஷன் பண்ணாலும், இன்னைக்கு கரூர்ல 40 பேர் இறந்துட்டாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் நீங்க காலையிலேயே வந்து கேட்கும் போது உங்களோட எனர்ஜி வந்து அப்படியே வந்து போயிடும். ஓகே, அது இந்த உலகத்துல நடக்கிற விஷயம் தான். பட் அது நீங்க வந்து மண்டையில ஏத்தும் போது அந்த விஷயம் உங்களோட மைண்ட்லயும் ஓட ஆரம்பிக்கும். நீங்க காலையில என்னதான் மெடிடேஷன்லாம் வந்து பண்ணிட்டு போனாலும் ட்ரெயினா தான் இருப்பீங்க.
நான் என்ன கேட்கணும், நான் என்ன பார்க்கணும், நான் என்ன பேசணும், நான் யார்கிட்ட பேசணும்ன்ற ஒரு விஷயத்து மேல நான் ரொம்ப கான்சியஸா இருக்கேன். யார்கிட்ட எப்ப பேசணும்ன்ற விஷயத்து மேலயும் நான் ரொம்ப கான்சியஸா இருக்கேன். ஸ்ட்ராட்டஜிக்கலா உன்னோட வாழ்க்கைய வந்து டிசைன் பண்றதுக்கு நீங்க கத்துக்கணும். எப்படி? நார்மலா எல்லாம் வந்து கிடையாது. ஸ்ட்ராட்டஜிக்கலா இப்ப இந்த செஸ் எல்லாம் வந்து நம்ம விளையாடுவோம்ல, அடுத்த 5 மூவ்ஸ் வந்து இப்பவே வந்து மைண்ட்ல வந்து கால்குலேட் பண்ணிட்டு அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து போக கத்துக்கணும். உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாளைக்கு லிமிட்டடான எனர்ஜி தான் இருக்கு. 100 ரூபாய்க்கு உங்க வண்டியில வந்து பெட்ரோல் அடிச்சு கொடுத்துருக்கேன். இந்த 100 ரூபாவோட இந்த பெட்ரோலை வச்சு உங்களுக்கு வந்து வேணும்னா அப்படியே சும்மா ஊர் சுத்திட்டும் வரலாம், இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஒரு ப்ரொடக்டிவான ஏரியாவுக்கும் போகலாம். இதே மாதிரிதான் நம்மளோட எனர்ஜின்றது. உங்ககிட்ட வந்து நான் இப்போ ஒரு 100 ரூபான்றத வந்து கொடுத்துருக்கேன். அந்த 100 ரூபாவை உங்களுக்கு வந்து அப்படியே ஏதாச்சும் தண்ணி வந்து அடிச்சு அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லாட்டி வேற வேஸ்டான ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லாட்டி இந்த 100 ரூபாவை ப்ராப்பரா வேற ஏதாச்சும் விஷயத்து மேல வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து அதை வந்து 150 ரூபாவும் மாத்தலாம். இதே மாதிரிதான் எனர்ஜின்றதும். எனக்கு இப்போ ஒரு எனர்ஜின்றது இருக்கு, எனக்கு முன்னாடி வர்ற எந்த விஷயத்து மேலையும் அதுல வந்து ஸ்பெண்ட் பண்ணலான்ற மாதிரி எல்லாம் வந்து கிடையாது. ரொம்ப கான்சியஸா இருக்கணும். நீங்க எஸ்ன்ற ஒரு விஷயம் சொல்றதை விட நோன்ற விஷயம் சொல்லணும். நான் ஒரு நாளைக்கு எவ்வளவு எஸ் வந்து சொல்லுவேனோ அதை விட அதிகமா நோ சொல்லுவேன். நீங்க சொல்றீங்களா? இதுதான் எனர்ஜி ப்ரொடெக்ஷன்ன்றது. லூஸ் பண்ற ஆக்டிவிட்டிஸை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு கெயின் பண்றது வந்துட்டு ஒரு பாசிட்டிவான விஷயத்துல இருந்து ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலமாவோ இல்லைன்னா மென்டலி வந்துட்டு நாங்க ஸ்ட்ரென்தன் பண்றது மூலமாவோ கெயின் பண்ணணும்னு சொல்றீங்க. நீங்க இப்போ எனர்ஜி வந்து எக்கச்சக்கமான விஷயத்துல லோஸ் பண்ணி இருக்கீங்க. அதை வந்து நீங்க ப்ராப்பரா கட் டவுன் பண்ணாலே உங்களுக்கு இப்ப இருக்கிறத விட அதிகமான எனர்ஜின்றதை நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதை வந்து மறுபடியும் பூஸ்ட் பண்றதுக்கு இந்த பாசிட்டிவான ஹேபிட்ஸ்ன்றது உங்களை ஹெல்ப் பண்ணும். அந்த ஓட்டையை அடைங்க ப்ரோ. உங்க பக்கெட்ல நிறைய ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டையை அடைங்க. அதான் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஹே ப்ரோ, ஆக்சுவலா இந்த வீடியோன்றது நம்ம நோஃபேப்போட ட்ரைனிங்குள்ள வந்து கொடுத்திருந்த ஒரு லெங்க்தியான வீடியோ. அதுல இருக்கிற ஒரு போர்ஷனை தான் இப்போ வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் உங்களோட லைஃப்ல இருந்து நிறைய அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும். எனக்கும் 2025 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய கோல்ஸ்லாம் வந்து செட் பண்ணியிருந்தேன். என்னால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியலை, மறுபடியும் அச்சீவ் பண்ணணுன்ற மாதிரிலாம் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு சப்போர்ட் வந்து எனக்கு தேவை. எப்பவுமே வந்து மோட்டிவேட்டடா இருக்க முடியல, லைஃப்ல வந்து ஒரு டிசிப்ளின்டான லைஃபே வந்து என்னால வாழ முடியல, என்னதான் கோல்ஸ்லாம் வந்து செட் பண்ணாலும் அதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணவே முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன், சோஷியல் ஆன்சைட்டின்றது நான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அது கூடவே உங்களுக்கு போன் அடிக்ஷன் கூட இருக்குன்னா உங்களுக்கு என்னுடைய ட்ரைனிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்காகவே நாம செஞ்ச ஒரு ப்ரோக்ராம் தான் 21 டேஸோட இந்த ஒரு குறிப்பிட்ட நோஃபா ப்ரோக்ராம். ஸோ இதுக்குள்ள வந்து உங்களுக்கு டெய்லி என்னோட கிளாஸ்ன்றதும் கொடுக்கப்படும். அதே மாதிரி 2 நாளைக்கு ஒருக்கான்ற மாதிரி லைவ் செஷன்ஸும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ லைவ் செஷன்ல நான் வந்து உங்ககிட்ட இன்டராக்ட் பண்ணி உங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னன்றதை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பெயரை கூப்பிட்டு உங்களுக்கு வந்து கைடன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த இயரையே வந்து நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க, அடுத்த ஒரு பார்ட்டையாச்சு நல்லா கொண்டு போகணும், வேற லெவல்ல பண்ணணும்ன்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. டெஃபினெட்லி இது ஒரு பெய்ட் ப்ரோக்ராம் தான். ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணணும்ன்ற மாதிரி இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அதே மாதிரி பின் கமெண்ட்லயும் வந்து கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்குள்ள வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ so much for watching. It's me Akshay. Stay grounded. நான் உங்கள் கேரளா தம்பி.